இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் விட மாட்டீங்க. 90ஸில் உருளைக்கிழங்கு காம்பினேஷனில் கறி குழம்பு இல்லாத வீடே கிடையாது. ட்ரை பண்ணுங்கள். நேராக குழம்பு வச்சிடலாங்க. அரை மூடி திருவுண தேங்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு முதல்ல கடலெண்ணெயை ஊற்றி பரட்டிக்கணும். இறக்குற நேரத்தில் அந்த தேங்காயை துருவி நல்லா பரட்டி ஆற விட்டுருங்க ஒரு சைடில். உடனே இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே போட வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, தக்காளி கூட தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு சிக்கனையும் உருளைக்கிழங்கு தோலோடு போடுங்க. நல்லா கழுவிட்டு அறுத்துட்டு போட்டு, நம்ம ஆல்ரெடி மட்டன் தண்ணி குழம்பு வச்சுருக்கோம். அந்த மசாலா ரெசிபி வீடியோவில் இருக்குது, உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை போட்டு நல்லா பரட்டிட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு நல்லா நீங்கள் இது வேக வச்சிடணும். மூடி விட்டிங்கனாலே நல்லா வெந்துட்டுருக்கும். அதுக்கு சைடில் இதை அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆக்கிடணும். அதுக்கப்புறம் அதை கொதிக்கிறதுல ஆட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும். மல்லித்தலையை போட்டு இறக்கி பாருங்கள், அப்படி மணமாக இருக்கும்.